அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி அம்மா உங்களுக்கு வீட்டிலையே மிகவும் ஹெல்த்தியான இட்லி மிளகா பொடி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இதை நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மிளகா பொடி செய்கிறது தேவையான பொருட்கள்: கருப்பு உளுத்தம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, 100 கிராம் காஞ்ச மிளகா, 10 பூண்டு பல், பெருங்காயம் 1 கட்டு பெருங்காயம், பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுங்க. இப்போ காஞ்ச கருவேப்பிலையை காய வச்சு நல்லா காய வச்சு வச்சுருக்கேன், அது கொஞ்சம் எடுத்துங்க. எள்ளு 1 ஸ்பூனு. வானலியில் ஊறுபானா வறுத்து எடுக்கணும். முதல்ல உளுத்தம்பருப்பை வறுத்து எடுக்கணும். எதுவுமே எண்ணெய் போடாமல் சும்மா வறுத்து எடுக்கணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு மிளகாப்பொடி வீணாக போகாமல் இருக்கும். அதனால் ஒரு பக்கம் கடலைப்பருப்பு வறுத்து எடுங்க. எல்லாமே நல்லா செவக்க எண்ணெய் ஊற்றாமையே நல்லா வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுங்க. உளுத்தம்பருப்பும் நல்லா செவக்க வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்தா தான் அந்த பச்சை வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். மிளகாப்பொடி செய்கிறதுக்கு அந்த வறுக்கிறது பதத்தில் தான் நல்லாயிருக்கும், வாசமாக கம்முன்னு இருக்கும். அடுத்தது பொட்டுக்கல்லையே சும்மா லேசாக சூடு ஏறினா போதும். அது ஏன்னா அப்போயே மொறுமொறுன்னு இருக்கும். அப்படியே சூடு ஏறினா போதும். சும்மா லேசாக காமிச்சிட்டு அதை கொட்டிங்க. அது வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம பொட்டுக்கல்லை போடுறது. எள்ளு வேணும்னா போடலாம், சிலவங்க வேணான்னா விட்டுடலாம். நான் 1 ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன், நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக. கருவேப்பிள்ளையே முன்னாடியே காய வச்சு வச்சுருக்கேன். ஒரு லேசாக ஒரு சூடு மட்டும் காட்டிக்க வேண்டியது. எள்ளு லேசாக ஒரு சூடு காட்டினோடனே படப்படன்னு தெறிக்க ஆரம்பிச்சிடும். தெறிக்க ஆரம்பிச்சோடனே எடுத்து கொட்டிக்கணும். அடுத்தது மிளகா வறுக்கணும். மிளகாவை முதல்ல நல்லா வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு வச்சுருக்கோம். மொறுன்னு தான் இருக்கும். இருந்தாலும் அந்த எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா ஒரு சூடு காட்டி கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா கருவேப்பிலையும் நல்லா பொடி வாசம் மாதிரி ஆகிட்டு பாருங்கள். இப்படி நுணுக்கி பார்த்தாலே அப்படியே நல்லா படபடன்னு அப்படி இருக்கும் பாருங்க. மொறுமொறுப்பு வரும். அந்த மாதிரி மொறுமொறுப்பாக வரணும். மிளகாயை நல்லா போட்டு வதக்கிட்டே இருங்க. இதுக்கு பெருங்காயம் வறுக்கிறதுக்கு மட்டும்தான் எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி அந்த பெருங்காயத்தை நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா பொரிஞ்சு வரும். அந்த பொரிஞ்சு எடுத்து அதையும் அதில் போட்டுங்க. மிளகாவை எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஆற வைங்க. முதல்ல எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து எடுக்க வேண்டியது தான். ஆனால் மிளகாவையும் பெருங்காயையும் முதல்ல போடுங்க. போட்டு உப்பு போட்டுருங்க. உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போடலாம். கல் உப்பு தான் போட்டிருக்கேன் நான். இப்போ இதெல்லாம் போட்டு மிளகா வந்து உப்பு போட்டு அரைக்காதான் முதல்ல அரைப்படும். மிளகா வந்து முதல்ல நைஸாக ஆகாது. அடுத்த வரைக்கும் அடித்து முதல்ல எடுத்துங்க. அப்புறமேலுக்கு பருப்போடு சேர்த்து போட்டு அரைக்கும் போது சுத்தமாக தூளாயிடும். பருப்பு கொஞ்சம் போட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்ட பிறகு அந்த அரைக்குறையாக வறுத்து வச்சுருக்கோம், அரைச்சி வச்சுருக்க மிளகாவையும் அதில் எடுத்து போடுங்க. அப்போ தான் 2 சேர்ந்தாதான் உடனே நல்லா நைஸ் ஆகும், பவுடராக ஆகிடும். இப்போ மறுபடியும் அடுத்த கடலைப்பருப்பை போடுங்க. பாக்கி வறுத்து வச்சதை பருப்பை போட்டு பருப்போட அந்த இருக்கிற மிளகாவையும் போட்டிங்கன்னா நல்லா நைஸாக. வெறும் மிளகாவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நைஸ் ஆகாது. அதனால தான் மிளகாவையும் பருப்பையும் சேர்த்து போட்டு மிக்சியில் அடிக்கணும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு அடித்து எடுத்துங்க. அடித்து எடுத்துட்டோம்னா நல்லா நைஸாக, ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் குறகுறன்னு இருந்தால் தான் நல்லெண்ணெய் ஊற்றி பட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் அந்த கருவேப்பிலையை போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் நுணுக்கிங்க. கருவேப்பிலையை நாங்கள் நிறையா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நிறையா போட்டுக்கலாம். இல்லை பிடிக்கலன்னா கருவேப்பிலை கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம். இல்லை கருவேப்பிலை இல்லாமையே நுணுக்கிக்கலாம். இந்த கருவேப்பிலை நுணுக்கும் போதும் அந்த பொடியில் கொஞ்சம் எடுத்து போட்டு நுணுங்க. வெறும் கருவேப்பிலை போட்டால் சுத்தமாக மாவாக ஆகாது. இதை மாதிரி அதோடு சேர்த்து மறுபடியும் மிக்சியில் போட்டு அடித்து ஒரு கிண்ணத்தில் போட்டு கலரி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக ஆகிருக்கு பாருங்கள். கருவேப்பிலை வெறுமனையாக கருவேப்பிலை போட்டால் அடிப்படாது. அந்த வறுத்து வச்சதை அந்த அரைக்குறை வச்சதோடு போட்டால் நல்லா நைஸ் ஆகிடும். அது மாதிரி மறுபடியும் ஒரு தடவை கருவேப்பிலை போட்ட பிறகு 2ஐயும் சேர்த்து ஒரு தடவை நுணுக்கிக்கணும். ஆமாம், அரைச்சது மறுபடியும் போட்டு அரைச்சாதான். இப்போ எல்லா பொடியும் நுணுக்கி முடித்த பிறகு அந்த பூண்டை உரிச்சு போட்டு அதையும் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கணும். வெறுமனையாக பூண்டை மட்டும் போட்டால் நுண்ணு ஆகிடும், மாவு இதாகிடும். அதனால் பூண்டும் அந்த மிளகாப்பொடியும் சேர்த்து போட்டு அரைக்கும் போது அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லாயிருக்கும். கம்மன்னு வாசமாக கம்முன்னு இருக்கும். பூண்டை நுணுக்கி போட்டு அதில் போட்டுற வேண்டியதுதான். இப்போ எல்லாமே அரைச்சி மிளகாப்பொடி ரெடி ஆகிட்டு.
இப்போ எல்லா பொடியும் நுணுக்கி ஆகிட்டுது. இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் வீணாக போகாது. கடையில் விற்கிற மிளகா பொடின்னா அதில் வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக வேறு ஏதோ பொடியெல்லாம் கலக்குறாங்க. ஏன் நம்ம வீட்டிலேயே நம்ம ஹெல்த்தியான முறையாக நல்ல ஈஸியான முறையில் இந்த மாதிரி மிளகா பொடி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்திங்கன்னா எல்லா பருப்பு கருவேப்பிலை எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி. ஒரு இட்லி தோசைக்கு தயிர் சாதத்துக்கு கூட இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். வீட்டில் அவசியமாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்க. சர்ப்ரைஸ் பண்ணாதவங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.